തുഷാര കണിക കൂട്ടം കഥ പറയുന്നൊരു മേട്, ഇഷാറത്തായിസത്തിൽ മധുവൊഴുകുന്നീ കൂട്. തുഷാര കണിക കൂട്ടം കഥ പറയുന്നൊരു മേട്, ഇഷാറത്തായിസത്തിൽ മധുവൊഴുകുന്നീ കൂട്. നീലഗിരി താഴ്വാരമിലറിവിൻ അനുപമ വീട്, ദീനകമിൽ ദീപ്തം ഉണരുന്നി ഉഷസ്സിൻ സീട്. നീലഗിരി താഴ്വാരമിലറിവിൻ അനുപമ വീട്, ദീനകമിൽ ദീപ്തം ഉണരുന്നി ഉഷസ്സിൻ സീട്. തുഷാര കണിക കൂട്ടം കഥ പറയുന്നൊരു വീട്, ഇഷാറത്തായിസത്തിൽ മധുവൊഴുകുന്നീ കൂട്. ദാവത്തിൻ ദൗത്യം അതിലേറി തുഴയുന്നീ വഞ്ചി, ദർശന കാന്തിയിൽ അഭയം നൽകി പതിയെ വഴി തുന്നി. ദാവത്തിൻ ദൗത്യം അതിലേറി തുഴയുന്നീ വഞ്ചി, ദർശന കാന്തിയിൽ അഭയം നൽകി പതിയെ വഴി തുന്നി. മർക്കസ് പാകിയ വിത്തിൻ നാമ്പുകൾ പതിയെ മുളപൊട്ടി, മനുജരഹൃത്തിൽ അമൃത പുരട്ടി സ്വത്തായി താരാട്ടി. മർക്കസ് പാകിയ വിത്തിൻ നാമ്പുകൾ പതിയെ മുളപൊട്ടി, മനുജരഹൃത്തിൽ അമൃത പുരട്ടി സ്വത്തായി താരാട്ടി. ഊട്ടിയിലുന്നതിയൂട്ടിയ വീട്ടിൽ സ്നേഹക്കൂട്ട്, ഊറ്റമിലാട്ടിയ താരാട്ടിൽ ശ്രുതി കേട്ടൊരു പാട്ട്. മർക്കസ് 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 മാനവ വിദ്യാനികേതൻ, മർക്കസ് നസീഹത്തുൽ ഇസ്ലാം, മർക്കസ് നസീഹത്തുൽ ഇസ്ലാം. തുഷാര കണിക കൂട്ടം കഥ പറയുന്നൊരു വീട്, ഇഷാറത്തായിസത്തിൽ മധുവൊഴുകുന്നീ കൂട്. ദശവർഷം ഹർഷാരവമേറി വർഷിപ്പൂ പിരിശം, ദിശവര ചൂണ്ടി ആദർശത്തിൽ ആശ്രയമീ നിമിഷം. ദശവർഷം ഹർഷാരവമേറി വർഷിപ്പൂ പിരിശം, ദിശവര ചൂണ്ടി ആദർശത്തിൽ ആശ്രയമീ നിമിഷം. മർക്കസ് പാകിയ വിത്തിൻ നാമ്പുകൾ പതിയെ മുളപൊട്ടി, മനുജരഹൃത്തിൽ അമൃത പുരട്ടി സ്വത്തായി താരാട്ടി. മർക്കസ് പാകിയ വിത്തിൻ നാമ്പുകൾ പതിയെ മുളപൊട്ടി, മനുജരഹൃത്തിൽ അമൃത പുരട്ടി സ്വത്തായി താരാട്ടി. ഊട്ടിയിലുന്നതിയൂട്ടിയ വീട്ടിൽ സ്നേഹക്കൂട്ട്, ഊറ്റമിലാട്ടിയ താരാട്ടിൽ ശ്രുതി കേട്ടൊരു പാട്ട്. മർക്കസ് 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 മാനവ വിദ്യാനികേതൻ, മർക്കസ് നസീഹത്തുൽ ഇസ്ലാം, മർക്കസ് നസീഹത്തുൽ ഇസ്ലാം. തുഷാര കണിക കൂട്ടം കഥ പറയുന്നൊരു വീട്, ഇഷാറത്തായിസത്തിൽ മധുവൊഴുകുന്നീ കൂട്. നീലഗിരി താഴ്വാരമിലറിവിൻ അനുപമ വീട്, ദീനകമിൽ ദീപ്തം ഉണരുന്നി ഉഷസ്സിൻ സീട്. നീലഗിരി താഴ്വാരമിലറിവിൻ അനുപമ വീട്, ദീനകമിൽ ദീപ്തം ഉണരുന്നി ഉഷസ്സിൻ സീട്. തുഷാര കണിക കൂട്ടം കഥ പറയുന്നൊരു വീട്, ഇഷാറത്തായിസത്തിൽ മധുവൊഴുകുന്നീ കൂട്. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു. ബിസ്മില്ലാ വൽഹംദുലില്ലാ വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാ. ഗണ്യം കൊണ്ട അള്ളാഹുവിൻ நல்லடியார்களே, ഉദയ നഗറിൽ അള്ളാഹുവിൻ മാപെരും കൃപയാൽ 2014 வருடம் ஆரம்பித்த மர்கஸ் நசீஹத்துல் இஸ்லாம் பெண்கள் அரபி கல்லூரி என்ற பெயரில் ஊட்டி மர்கஸ் ஆரம்பிதமானது. கடந்த 10 ஆண்டுகளாக தீன் பணியில் மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு வரக்கூடிய இந்த நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் படித்து கல்வி பெற்றது
நல்ல காரியங்களாகும். அதுபோன்று இந்த 10 ஆண்டுகளில் 28 ஆலிமாக்களை ஆலிமா நசிஹா என்ற பட்டங்களை கொடுத்து கடந்த 9 வருடங்களில் 28 ஆலிமாக்களையும் தற்போது 10வது ஆண்டான 2025 17 ஆலிமாக்களையும் மர்கஸ் நசிஹத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரிக்கு உருவாக்குவதற்காக முடிந்துவிட்டது என்ற சந்தோஷ செய்தியை உங்களிடம் தெரிவிக்கிறோம். கடந்த வருடங்களில் நாம் ஆலிமா நசிஹா பட்டத்தை அளித்து 28 ஆலிமாக்களை சேவைக்காக, தீனுடைய சேவைக்காக அனுப்பிய போது அதில் தற்போது 22க்கும் அதிகம் வரக்கூடியதான மദ്രസാக்களை இந்த பெண் ஆலிமாக்கள் நடத்தி கொண்டு வருகின்றார்கள் என்றது எடுத்து சொல்லக்கூடியதான ஒரு விஷயமாகும். மேலும் இன்றைய தினம் மர்கஸ் நசிஹத்துல் இஸ்லாமுடைய அதுவா ஊட்டி மர்கஸுடைய 10வது ஆண்டு விழாவாகும். இன்று மாலை 17 ஆலிமாக்களை கூட தீனுக்காக சேவை செய்வதற்காக நாம் தயார் செய்துள்ளோம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அதை கபூல் செய்வானாக. இந்த 10 ஆண்டுகளாக ஊட்டி மர்கஸுக்கு நிறைய பேர்கள் உதவிகள் செய்திருக்கின்றார்கள். பல நோக்கங்களும் வைத்து பல அவர்களுடைய பிசினஸிலையும் குடும்பத்திலையும் பர்க்கத்தும் ரஹ்மத்தும் உருவாக வேண்டும் என்ற லட்சியத்துக்காகவும் புனிதமான ஷரியத்துல் இஸ்லாமை வளர்த்த வேண்டும், தமிழகத்தில் பரவ வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உதவி செய்த நல்லுள்ளம் படைத்த ஏராளமானவர்கள் இருக்கின்றார்கள். இந்த நன்னேரத்தில் அவங்களை மறந்து விடாமல் வல்ல ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்து உதவி செய்ததான அனைவர்களுக்கும் அல்லாஹு நற்பலனை அதிகப்படுத்தி கொடுப்பாராக. அதில் ஏராளமானவர்கள் மரணித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கபரிடத்தை எல்லாம் அல்லாஹு சுவன பூஜோலையாக்கி மாற்றி அவர் செய்ததான தான தர்மத்தினுடைய மிஸ்ல சவாபு அதனுடைய குடும்பத்தாரிலிருந்து மரணித்தவர்களுக்கும் இதுக்காக உதவி செய்தவர்களிலிருந்து மரணித்தவருடைய கபருக்கும் அல்லாஹு எத்தி வைப்பானாக என்ற துவாவோடு இந்த விஷயத்திற்காக, இந்த மர்கஸுடைய வளர்ச்சிக்காக ஆரம்பம் முதலே அதுக்கு நெடுந்தூணாக நின்று செயல்பட்டு வரக்கூடிய ஏஎஸ் சாதிக் பாஷா பாய் அவர்களுக்காகவும் நிர்வாகத்துக்காகவும் நீங்கள் அனைவர்களும் துவா செய்வதோடு இன்ஷா அல்லாஹ் மேலும் பல காரியங்களும் ஊட்டி மர்கஸுடைய வழியிலாக செய்ய வேண்டியிருக்கின்றது. அதுக்கெல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் நாடுகிறோம். நிஸ்வான் மദ്രസா என்ற பெயரில் ஆரம்பித்த அந்த ஊட்டி மர்கஸ் நசிஹத்துல் இஸ்லாம் அறக்கட்டளைக்கு தற்போது ஆண் குழந்தைகளுடைய ஷரியத்து கல்லூரியும் அதுபோல ஹிஃப்ஸுல் குர்ஆன் ஆண் குழந்தைகளுடன் நடந்து கொண்டு வருகின்றது. அதோடு சேர்ந்து மக்தபு மദ്രസാவும் நடக்கின்றது. சுருக்கமாக சிறியதான நிறுவனமாக இருந்தாலும் ஆண்கள் அரபிக் கல்லூரியிலும் ஹிஃப்ஸுல் குர்ஆன்லையும் சேர்ந்து 23 பசங்கள் தற்போது இங்க தங்கி அவங்களுக்கான உணவும் ஆடையும் மற்ற எல்லா விஷயங்களும் இலவசமாக கொடுத்து நாம் அவங்களை தர்பியத்து செய்து வருகின்றோம். 30ற்கு அதிகப்பட்டதான பெண் குழந்தைகள் அரபிக் கல்லூரியில் 5 வருட படிப்புக்காக சேர்ந்து காலை 9 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரை ஷரியத்துடைய கல்வியையும் சட்டத்திட்டங்களையும் இல்மையும் அவர்கள் கற்று தீனுக்காக செயல்படுவதற்காக தயாராகி வருகின்றார்கள். அவர்களை தர்பியத்து செய்வதற்காக 8 உலமாக்கள் அதுக்கு தயாராகியும் 2 உஸ்தாதிமார்களும் தயாராகி 10 ஸ்டாஃப்களை கொண்டு மர்கஸ் நிறுவனம் தற்போது நடந்து வருகின்றது. ஏராளமான ஆளுகள் அதுக்கு உதவி செஞ்சு கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அனைவர்களுடைய உதவியை நாடி வல்ல ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் இதுக்காக யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுடைய பிசினஸிலையும் அவர்களுடைய குடும்பத்திலையும் அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளிலையும் வல்ல ரஹ்மான் ரஹ்மத்தையும் பர்க்கத்தையும் ஏற்றி கொடுத்து தீனுக்காக ஹிதுமா செய்யக்கூடியதான இந்த மக்களுக்காக உதவி செய்யக்கூடியதான கரங்களுக்கு அல்லாஹும் மேலும் மேலும் வளர்ச்சியை கொடுப்பானாக என்ற துவாவோடும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் விருப்பப்பட்டதான குர்ஆன் கத்துக்கின்றவர்களும் அவர்களுக்கு கற்பித்து கொடுக்கின்றவர்களும்
தான் மிகவும் சிறந்தவர்கள் என்று சொன்னதான அந்த ஹதீஸின் அடிப்படையில அவர்களுக்காக உதவி செய்யக்கூடியதான இந்த நல்ல உள்ளம் படைத்தவருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அருகாமையில் நாளை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்தை ஒதுக்கி கொடுப்பானாக என்ற துவாவை கேட்டு வாஹிரு தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வருகை தந்த அனைவர்களுக்கும் அதுபோல மேலும் உதவி செஞ்சவர்களுக்கும் இனி செய்ய போகின்றவர்களுக்கும் ஒரே வார்த்தையில் நன்றியை தெரிவித்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു. പ്രിയപ്പെട്ട സുഹൃത്തുക്കളെ, നീലഗിരിയുടെ തായ്വാരത്തിൽ ഊട്ടിയിൽ കഴിഞ്ഞ 2014 വർഷം ആരംഭിച്ചതാണ് മർക്കസ് നസീഹത്തുൽ ഇസ്ലാം പെൺകുട്ടികളുടെ അറബി കോളേജ്. 4 വർഷത്തെ പ്രയാണത്തിന് ശേഷം കഴിഞ്ഞ 6 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ആൺകുട്ടികൾക്കുള്ള ശരീഅത്ത് കോളേജും ഹിഫ്ദുൽ ഖുർആൻ കോളേജും ഈ ഊട്ടി മർക്കസിന്റെ കീഴിൽ നടന്നു വരുന്നു. പെൺകുട്ടികൾ എഡ്യൂക്കേഷൻ ബോർഡ് ഓഫ് ഇന്ത്യയുടെ പഠനം പൂർത്തിയാക്കി ശേഷം 5 വർഷമാണ് ഇവിടെ പഠനം കൊടുക്കുന്നത്. നല്ല തരമുള്ളതായ ആലിമാക്കളെ ഉരുവാക്കുക എന്നുള്ളതാണ് അതിൻ്റെ ലക്ഷ്യം തന്നെ. കഴിഞ്ഞ 9 വർഷക്കാലങ്ങളിൽ 28 പെൺകുട്ടികൾ ആലിമുകളായി പുറത്തു വന്നിട്ടുണ്ട്. 10ാം വാർഷികം നടക്കുന്ന ഈ 2025 വീണ്ടും ഒരു 17 കുട്ടികളെ ദീനിന്റെ പ്രവർത്തനത്തിന് വേണ്ടി നാം സമർപ്പണം ചെയ്യുന്ന ദിവസമാണ് ഇന്ന്. അതുകൊണ്ട് തന്നെ ഈ സമയത്ത് ഈ കഴിഞ്ഞ 10 വർഷങ്ങൾ തുടങ്ങി അന്ന് മുതൽ ഇന്ന് വരെ സഹായിച്ചവരെ മറക്കാൻ ഞങ്ങൾക്ക് സാധ്യമല്ലല്ലോ. അതുകൊണ്ട് തന്നെ ഇതിന്റെ ആദ്യമഘട്ടത്തിൽ അതിന്റെ മുന്നിന്ന് സഹായിച്ച മർക്കസിന്റെ പ്രസിഡന്റായ എ സാദിഖ് ബാഷ ഭായി അവർകളെ ഓർക്കുന്നതോടുകൂടെ അദ്ദേഹത്തിന്റെ പ്രവർത്തനം അള്ളാഹു കബൂലാക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നതോടൊപ്പം ഞങ്ങളുടെ പ്രവർത്തനത്തിന് വേണ്ടി നിങ്ങൾ സഹായിച്ച എല്ലാവരെയും അള്ളാഹു സുബ്ഹാനഹു തആല നിങ്ങൾ ചെയ്ത സദഖകളും ദാനധർമ്മങ്ങളും മറ്റെല്ലാം അള്ളാഹു സ്വീകരിച്ച് ദുനിയാവിലും ആഖിറത്തിലും നിങ്ങൾക്ക് അള്ളാഹു ഹസനത്തുകൾ അധികപ്പെടുത്തി തരട്ടെ. എല്ലാ ബലാ മുസീബത്തിൽ നിന്നും നിങ്ങളുടെ സദഖ കാരണമായിക്കൊണ്ട് അള്ളാഹു നിങ്ങൾക്ക് കാവൽ നൽകട്ടെ എന്ന് മാത്രം പ്രാർത്ഥന നന്ദിയായി രേഖപ്പെടുത്തിക്കൊണ്ട് എല്ലാവരും വീണ്ടും ഊട്ടി മർക്കസിനെ സഹായിക്കാനും ഇതിലുള്ള കുട്ടികളുടെ പഠനത്തിനു വേണ്ടി പ്രത്യേകം നിങ്ങളെല്ലാവരും പ്രാർത്ഥിക്കുകയും ചെയ്യണമെന്ന വസിയത്തോടെ അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു.